கிச்சன். இன்னைக்கு தைப்பூசம். நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போகிறோம். வாங்க எந்த கோயிலுக்கு போகிறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தைப்பூசம். ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு குளிச்சு ரெடி ஆயாச்சு. 5 மணிக்கெலாம் கிளம்பியாச்சு. எங்கேன்னு தானே பார்க்குறீங்க, வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம திண்டல் மலை கோயிலுக்கு தான். அங்கே தான் வந்துட்டு நாங்கள் ரெகுலராக போகிறோம் தைப்பூச அன்னைக்கு. சரின்ட்டு அங்கேயே கிளம்பியாச்சு. 5:15க்குலாம் அங்கே ரீச் ஆயாச்சு. நாங்கள் வர்ற வழியில் நிறைய பால் குடம் எல்லாம் வந்துட்டு ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, எப்படி நாம் இன்னைக்கு வெயிட்டிங் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பால் குடம் அபிஷேகம்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் அலங்காரமே பண்ணாங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா, லைனாக போயிட்டே இருக்கு, ரோடு வரைக்கும் லைனு. சரி, நாங்களும் லைனில் போய் நின்றுட்டோம். அந்த முருகனை சும்மா தரிசனம் பண்ண முடியுமா? பல தடைகளை தாண்டி தானே தரிசனம் பண்ண முடியும். அது மாதிரி தாங்க. ஃபுல்லா லைனே போகாம அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு. எல்லாரும் எப்படா போவீங்க எப்படா போவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. பாத்தீங்களா, அப்படியே லைன் போயிடுச்சு. சரி, ஓகே, நாங்களும் வந்துட்டு பால் அபிஷேகத்தை நல்லபடியா தரிசனம் பண்ணோம். அப்புறம் வந்து சுத்தி வர சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நானும் அப்பா அண்ணா அம்மா எல்லாம் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அப்படியே வெற்றிலை தீபம் போட போயிட்டோம். வெற்றிலை வீட்டுல இருந்தே எடுத்துட்டு போயாச்சு. விளக்கு மட்டும் அங்க வாங்கி நாங்க எண்ணெய் திரி கொண்டு போயிருந்தோம். அப்படியே 6 தீபம் போட்டுட்டு அப்படியே நம்ம சுப்பிரமணிய சுவாமியை அலங்காரத்தோட தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். பை.